பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல்ல ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக இன்றைக்கி ஆண்டவர் தருகிற வார்த்தை எங்களுக்கு புதிய ஆண்டில் எங்களோடு பேசணும். இந்த வார்த்தை இந்த ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். அந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களை சீர்படுத்தவும் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தவும் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் இந்த புதிய ஆண்டுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா நீங்கள் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றன்றுள்ள மன்னாவான இந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அடியேனை உடைய சிலுவை நிழலிலே மறைத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, மாமிசத்தை மறைத்து ஆண்டவரே நீர் ஆவியிலே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உம்மை உயர்த்தி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். முதல்ல வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாராவது தமிழ் பைபிள் வச்சுருக்கீங்களா? இல்லையா? ஓகே. இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பைபிளை வாசிப்போம். என்ன 2 லாங்குவேஜில் வாசித்து தான் உங்களுக்கு விளங்கும். முதலாவது அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். Acts 12 1-6. Now about that time, Herod the king stretched out his hand to harass some of the church. Then he killed James, the brother of John, with the sword. And because he saw that it pleased the Jews, he proceeded further to seize Peter also. Now it was during the days of the unleavened bread. So when he had arrested him, he put him in prison and delivered him to 4 squads of soldiers to keep him, intending to bring him over before the people after Passover. Peter was therefore kept in prison, but constant prayer was offered to God from him by the church. And when Herod was about to bring him out, that night Peter was sleeping, bound with 2 chains between 2 soldiers, and the guards before the door were keeping the prison. ஆமென். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் அநேகமானவர்களுக்கு தெரியும். இயேசு மரித்து உயிர்த்ததுக்கு பிறகு அப்போஸ்தலர்களுக்கு நிறைய துன்பங்களை
கொடுத்துட்டு இருந்தாங்க யூதர்கள். அந்த நேரத்தில் பேதுருவை வந்து கைது செய்திருக்கிறாங்க. இப்போ பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க, 2 கையிலையும் சங்கிலியை கட்டி. ஆனால் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 கையில் சங்கிலியை கட்டி சுற்றி வர போர்ச்சவர் மனுஷன் நிம்மதியாக தூங்குறாரு. எப்படி இப்படி ஒரு வரத்தை ஆண்டவர் அவருக்கு மட்டும் கொடுத்தான்னு தெரியல. பேதுரு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல எல்லாம் தூங்கிடுவார். ஏசு கெத்சமனே தோட்டத்தில் கூட்டிகிட்டு போவார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அங்கே போயிட்டு பார்த்தா தூங்கிட்டு இருப்பார். ஆண்டவர் அந்த திருப்பிக்கா பாரு. இதில் மத்திய 26:40 பார்த்தா தெரியும். ஆண்டவர் போயிட்டு கெத்சமனே தோட்டத்தில் இருந்துட்டு வருவார், ஜெபம் பண்ணிட்டு வருவார். திரும்ப வந்து பார்த்தா தூங்கிட்டு இருப்பார். ஒரு கொஞ்ச நேரம் முழிச்சிருங்கப்பா, என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு போவார். திரும்பவும் வந்தால் திரும்பவும் தூங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி அவருக்கு முக்கியமான இடத்துல எல்லாம் தூங்கிடுவார். ஆனால் அது ஒரு நான் பார்க்குறேன், இந்த இடத்துல எப்படி அவருக்கு அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம். சிறைச்சாலையில் அடுத்தது அவ்வளோதான் கொண்டுருவாங்கங்கிற மாதிரியான நிலைமையில கொண்டே கட்டி போட்டிருக்கும் போது தூங்கிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ பார்ப்போம் அடுத்ததாக என்ன நடந்துச்சு இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது. ஆனால் என்னென்னா சிறைச்சாலையில் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் தூங்கக்கூடிய அப்படியான சூழ்நிலையில் தூங்கக்கூடிய தைரியம் யாருக்கு வரும்னா ஆண்டவரோட கூட இருக்கிறவங்க தான் வரும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தூங்கிடுவோம். ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய பலம் இருக்கு. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் மற்றவர்கள் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாங்களாமா. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவங்களோட கூட மற்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க. சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சபையில் ஒருத்தருக்கு பிரச்சனைண்டா அந்த சபையை ஜெபம் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் பேதுரு வந்து இந்த இடத்த தூங்கிட்டு இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. Now behold, an angel of the Lord stood by him, and light shone in the prison. And he struck Peter on the side and raised him up, saying, Arise quickly. And his chains fell off his hands. ஆமென். இப்போ நம்ம ஒரு இருட்டு அறையில் தூங்கிட்டு இருக்கோம்டா, ஒரு லைட்டு சும்மா லைட்டு போட்டாலே நம்ம முழிச்சிருவோம். இவர் பார்த்தா ஏஞ்சல் வந்து அவ்வளோ பிரகாசமாக லைட் வந்துட்டுது, அப்பையும் தூங்கிட்டு தான் இருக்கிறார். அது எப்படி எந்த அளவுக்கு ஆழமான நித்திரையா, அந்த ஏஞ்சல் வந்து விழாவில் குத்தி எழுப்புற அளவுக்கு, தட்டி கூட இல்லை, குத்தி எழுப்புறாராமா. அந்த அதில் இங்கிலீஷில் என்ன இருக்குது? ஸ்ட்ரக். அது சும்மா தட்டி கூட எழுப்பல, விழாவிலும் குத்தி எழுப்புறாரு. அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம், அப்படியான ஒரு தூக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு இந்த விஷயத்துல என்னத்தை உணர்த்துறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளும் நிறைய இடங்கள்ல தூங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பேதுரு டிசைட் பண்ணிட்டாரு, முடிஞ்சாச்சு, நம்ம சிறையில போட்டாச்சு, நிம்மதிதான். சரி ஏண்டா அப்போ சொல்ல பொறுத்த மட்டும் பவுல அப்போஸ்தலன் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு சாகத்தான் போறேன், நிம்மதியா தூங்கிடுவோம். அவர் தூங்கிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல இல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்யற ஒரு காலம் வருது, ஆண்டவர் நமக்கென்று செயற்படுற ஒரு காலம் வருது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா முடிவெடுத்துட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு, இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே யார் சவுல் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கும். சவுல் போருக்கு போயிருப்பாங்க, போர் எல்லாரும் அவங்கள சுற்றி பெருசர்கள் கூடியிருப்பாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை. ஒரே ஒரு யார் சவுளுடைய மகன் மட்டும் என்ன செய்வார்னா, யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை கூட்டிகிட்டு போவார், வா நாங்கள் போயிட்டு இவங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே இல்லாமல் போவார். அப்போ அவர் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்ன்னு சொல்லி. அது 1 சாமுவேலில் இருக்குது, சந்தர்ப்பம் கிடைக்கும்போது எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எங்களை கையில் கொடுப்பாருன்னு சொல்ற நம்பிக்கையோட வந்து யோனத்தான் அந்த இதுக்கு போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பேதுரு தூங்கிட்டாரு, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இது எவ்வளவுதான் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாரு. இதே பேதுரு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இயேசு இதுலையும் இயேசு எல்லாருமே தீர்மானிச்சுட்டாங்க, இயேசு
மரித்த போது இயேசுவோட எல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லா இடமும் சுற்றி பிரசங்கம் பண்ணார், எல்லா இடத்துலையும் அற்புதம் பண்ணினார் ஆண்டவர். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கைது செய்ய வரும்போது பேதுரு அதில் வந்து ஒரு பேதுருன்னு தான் சொல்லப்படுதுன்னா ஒரு சீசர் வந்து காதை வெட்டுறார், வந்த காவல்காரனுடைய காதை வெட்டுறார். உங்களுக்கு புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அப்போ காதை வெட்டிடுவார். காதை வெட்டின உடனே பார்த்தா டக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வேலை செய்யாத, வாழெடுத்தவனும் வாழால் தான் சாவணும், இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி போட்டு காதை வர ஒட்டி வச்சுட்டாரு. அப்போ இதுவர் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியே இல்லை, திரும்ப சண்டை போடுற மாதிரியே இல்லை, கைது செய்கிறதுக்கு நல்லா ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ கொண்டு போயாச்சுன்ற போது அவங்களுக்கு எல்லா நம்பிக்கையுமே போயிட்டுது. எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க, ஆண்டவர் இனிமேல் வரமாட்டார், அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்துவோட சரித்திரம் முடிஞ்சாச்சுன்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. பாருங்க 24வது அதிகாரம் 20வது வசனம் லூக்கா. Luke chapter 24:20. And how the chief priests and our rulers delivered him to be condemned to death and crucified him. No. மத்தேயு விடுங்க. மத்தேயு 24:20. மத்தேயு 26:58 வசனம். Matthew chapter 26:58. But Peter followed him at a distance to the high priest's courtyard and went in and sat to the servants to see the end. Peter was following Jesus to see the end. அவர் என்ன நடக்க போகுது அல்லது ஏசு தப்பிடுவாரா அண்டு எல்லாம் பார்க்குறது அது இல்லை, எல்லாம் முடிஞ்சாச்சு, தட்ஸ் தி எண்ட் அவர் நினைச்சிட்டாரு. முடிவை காண்றதுக்காக பேதுரு போய் இருக்கிறாரு. இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே அப்படித்தான், ஒரு காரியத்தை பார்த்த உடனே தீர்மானிச்சிடுவோம், அவ்வளோதான் இது முடிஞ்சாச்சு. எந்த இடத்துலையுமே எங்களுக்கு அடுத்த ஹோப் வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இப்போ அதான் ஆண்டவரோட இருந்த சீஷர்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கல. என்னால் அந்த வசனத்தை கண்டுபிடிக்க முடியல. இயேசுடைய மரணம் வந்து அவர் சொல்லுவாங்க 24வது அதிகாரம் 20வது வசனம் எழுதி வச்சிருக்கிறேன் நான். நாங்கள் நம்பி இருந்தோம் என்று சொல்லி இயேசு வந்து எங்களோட இருப்பார். ஆண்டவர் வந்து மரித்ததுக்கு பிறகு உயிர் தெழுந்து அவங்களோட பயணம் போய் கொண்டிருக்கும் போது எப்படின்னு சொல்லிச்சுன்னா அது 2 எம்மாவு சீசர்கள் வந்து எம்மாவுக்கு போய் கொண்டிருக்கும் போது அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுவார். அப்போ அவங்க புரிய வைப்பாங்க என்ன, அப்போ இயேசு யாருன்னு தெரியாமல் இயேசுக்கு சொல்லி கொண்டிருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்போ சொல்லுவாங்க நாங்கள் நம்பி இருந்தோம், இப்படி எல்லாம் அவர் எங்களை ரட்சிப்பாருன்னு நம்பி இருந்தோம், ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம், வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இவர் என்ன யாரு பேதுருவை வந்து தட்டி எழுப்புறார் சீசர். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். Now behold, an angel of the Lord stood by him, and light shone in the prison. And he struck Peter on the side and raised him up, saying, Arise quickly. And his chains fell off his hands. அப்போ அவர் முன்னுக்கு வந்து தட்டி எழுப்புறாரு.
இப்போ 1 ராஜாக்கள் First King chapter 19:4. அண்ணன் தமிழ் பைபிள் ஒரு அடுத்து வாசி. But he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree. And he prayed that he might die and said, "It is enough. Now, Lord, take my life, for I am no better than my fathers." First King 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடிக்கு கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரிய போது, கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமென். அப்பொழுது ஆமென். எலியா இது பழைய ஏற்பாடு. இப்ப இதுவரை நான் சொல்றது புதிய ஏற்பாட்டுல பேதுரு அவ்வளவு சூழ்நிலையில எப்படி தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி, ஏண்டா அவரெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இப்ப நம்ம வாசிச்ச இந்த சம்பவத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு தான் முதல் நாள் தான் என்ன செய்கிறாருண்டா 450 பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரை அசால்ட்டா வெட்டி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. ஆனா எசபேல் சொல்லிட்டா, நீ அவங்கள கொண்டதுக்காக நாளைக்கு இந்த நேரம் உன்னை கொல்லுவேன்னு சொல்லி தன்னை ஜீவனுக்கு பயந்து ஓடி போய் சூரச்செடிக்கு கீழே படுத்துட்டார். ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேல முடியாது, நீங்க என்னை கொன்றுங்க, நான் செத்து போயிடுறேன் என்று சொல்லிட்டு. அவ்வளவுதான், எசபேல் என்னை பிடிச்சிருவா. இதோட அவ்வளவு அற்புதம். இதுக்கு முன்னால அவர் கொல்றதுக்கு முன்னால நான் என்னுடைய தேவன் தான் பெரிய தேவன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக, ஆகாபு ராஜாவுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பலி கொடுக்கறதுக்கு போறார். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அற்புதமா அப்படியே அக்கினியை இறக்குறார். தீ இல்லாம அவர் ஜெபம் பண்ணி அக்கினியை இறக்குறார். அவர்கிட்ட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அக்கினியை இறக்குறார். இந்த அற்புதத்தையும் பார்த்த மனுஷன் இந்த அவ்வளவு தீர்க்கதரிசிகளை ராஜாவுக்கு முன்னாலேயே வெட்டி கொண்டவர். ராஜாவுக்கு சொல்றாரு, இந்த கையளவு மேகம் எனக்கு தெரியுது, கெதியா போகும், அதுக்கிடையில மழை வந்து நிப்பாட்ட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்த இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அவ்வளவுதான், என்னை எசபேல் கொல்ல போறா, ஆண்டவரே எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு போய் சூரச்செடிக்குள்ள படுத்துக்கிட்டாராமா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. Then as he lay and slept under the broom tree, suddenly an angel touched him and said to him, "Arise and eat." தமிழ்ல வாசிங்க. அது 5வது வசனம். ஒரு சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்த்தபோது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். ஆமென். இப்ப ஏஞ்சல் வந்து தட்டி எழுப்புறா, எலும்பு என்று சொல்லி எழும்பினோட இவர் எழும்பி பார்க்கிறாரு. ஏஞ்சல் இருக்கிற சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டார். இது அவரை பொறுத்த மட்டில இது அவ்வளவுதான், சரி அவ்வளவுதான், சாப்பிட்டு சாவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு படுத்துட்டாரோ தெரியல, சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டாரு. இப்ப திருப்பியும் ஏஞ்சல் எழுப்புறார். கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை இன்னைக்கு நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, நீ எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் நீ போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென். இந்த அந்த இதுல வாசிங்க, அடுத்த ஆக்டில் வாசிச்ச மீதியை வாசிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். Then the angel said to him, "Gird yourself and tie on your sandals." And so he did. தமிழ்ல வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அதிகாரம் 6வது வசனத்தில் இருப்பது.
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி ஆறுக்கு பிறகு அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலேயே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமென். இப்ப பேதுருவை தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்னோட என்ன விழுந்துச்சாமா? சங்கிலி எல்லாம் விழுந்துச்சாமா. ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னா, நம்ம பிரச்சனையில இருந்து ஃபர்ஸ்ட் எழும்புங்கன்னு சொல்ற. உங்களுடைய சூழ்நிலையை விட்டு முதல்ல எழும்புங்க. இந்த நான் எல்லாமே முடிஞ்சு போயிட்டு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் என்னத்தை விரும்புறாருன்னா, எழும்பு. நீ எழும்பும் போது உன்னுடைய இரும்பு சங்கிலிகள் தானே அழுந்து விழும். அதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா சொல்றாரு, நீங்க எழும்புங்க முதல்ல. ஏன்னா எல்லாவற்றையும் எங்களுக்காக ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். ஏற்கனவே சிலுவையில எனக்காக உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். அதை கிளைம் பண்ணணும்னா நம்ம எழும்பணும். நம்ம எழும்பினாத்தான் அதை சுதந்திரிக்க முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. The angel said to him, "Guard yourself and tie on your sandals." And so he did. And he said to him, "Put on your garment and follow." தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாரதட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் ஸ்திரங்களை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்னே சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தன் ஒரு தரிசனத்திற்காக நின்றார். ஆமென். இங்க தூங்கிட்டு இருக்கிறவரை ஏஞ்சல் வந்து எழுப்பி நடக்க பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அப்படியே கனவு நிலையில தான் இருக்கு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏஞ்சல் சொல்ல, சரி செப்பலை போடு, செருப்பை போடு, போகலாம் வெளியிலன்னு சொல்லி சொன்னா அதை போட்டுட்டு நிக்கிறாரு. சரி வெளியில போறோம், வஸ்திரத்தை போடு, அடுத்ததை சொல்ல அதையும் செய்துட்டு அப்படியே கனவு காண்றது போல இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் நாள்ல, ஆண்டவர் அற்புதம் செய்யும் நாள்ல எங்களுக்கு நம்ப முடியாது. ஆண்டவர் அப்படியே எல்லாமே கனவு போல இருக்கும்னு சொல்லித்தான் வேதம் காட்டுது எங்களுக்கு. ஏன்னா நம்ம நினையாத நேரத்துல நினையாத விஷயத்தை பேதுரு நினைக்கல. இந்த நேரத்துல எனக்கு வந்த ஆண்டவர் இந்த சிறைச்சாலை, அது சிறைச்சாலைக்குள்ள நான் சங்கிலியால கட்டப்பட்டு இத்தனை சேவர்களுக்கு நடுவில் நிக்கிறேனே, திடீரென்று எனக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்குமான்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. யாரும் உள்ளுக்கு போக முடியாது. 4 வகுப்பா பிரிச்சு போச்சவர்களை விட்டு காவல் விட்டுருக்கு அவருக்கு. திடீரென்று உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா கையில இந்த சங்கிலியெல்லாம் அப்படியே அறுந்து விழுகுது எழும்பும் போது. ஆமென். இப்படிதான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணி முடியாத காரியங்களும் நாங்க நிலையாத நேரத்துல ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைய சூழ்நிலையில நாங்க நினைக்கலாம் எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு, எதுவும் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட இல்லை. வெளியில பார்க்கும்போது அதுக்கான அந்த சாத்தியமுமே இல்லை. எல்லாமே அசாத்தியமான சூழ்நிலையா இருக்குன்னு சொல்லி, ஆனால் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர் தான் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். எல்லா காரியங்களையும் அற்புதமாய் முடிக்கிறவர். நாங்கள் முடிவு என்று நினைக்கிறத முடிவிலே தொடக்கத்தை காண்கிறவர் தான் எங்களுடைய ஆண்டவர். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. So he went out and followed him, and did not know what was done by the angel was real, but thought he was foolish. When they were past the first and the second guard post, they came to the iron gate that leads to the city, which opened to them of its own accord. ஆமென். தமிழ்ல வாசிங்க. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நட்சத்திரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அதுதானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஆமென். என்னவாமா? 2 காவல்களை கடந்து போகும்போது இரும்பு கதவுக்கு முன்னால வந்த உடனே என்ன செஞ்சான்? இரும்பு கதவு தானா திறக்குதாமா. சிறை கதவு, இரும்பு கதவு யாருமே திறக்க கூடாத, அவங்கள்ட்ட மட்டுமே அதுக்குரிய சாவி இருக்கக்கூடிய அந்த சிறை கதவு தானா திறக்குதாமா. லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் நமக்கு தெரியும், அந்த டோருக்கு கிட்ட போனால் அப்படியே டோர் ஓப்பன் ஆகும் சென்சரில். அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆண்டவர் எப்போ வச்சுட்டாராமா? இதான் அந்த காலத்திலே வச்சுட்டாரு. 200 வருஷத்துக்கு முன்னுக்கு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த டெக்னாலஜி ஆண்டவர் வச்சுட்டார். அது எப்படி டெக்னாலஜின்னா பயோமெட்ரிக்.
பேதுரு கிட்ட போன உடனே திறக்கிற மாதிரி டெக்னாலஜி. பேதுரு கிட்ட போன உடனே இரும்பு கதவு தானா திறக்குது. ஆமென். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள், நம்ம முன்னேறதுக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா இரும்பு கதவுகளையும் ஆண்டவர் எங்களுக்கு திறக்க போறார். ஆமென். 2025 ஆண்டுல நம்ம நடந்து போகிற வழியில நாங்க எங்களுடைய சிறைகள் உடைக்கப்படும் போது என்னென்ன தடைகள் முன்னால வருதோ அந்த தடைகளை எல்லாம் தானா விலக போகுது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பலத்தினாலே அதுக்கு முன்னால நம்ம எதிர்கொண்டு போவோமா இருந்தால், ஆண்டவர் நாம பழைய பாட்டுல பாக்குற எரிகோ மதில் தானே இடிஞ்சு விழுந்துச்சு. எப்படி விழுந்துச்சு? துதி செய்யும் போது தானே விழுந்துச்சு. ஆமென். அதே போல விசுவாசத்தினால நம்ம நடப்போமா இருந்தா நமக்கு முன்னால இருக்கக்கூடிய இரும்பு கதவுகள் தானாகவே திறக்க போகுது. ஆமென். அன்னைக்கு எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது அப்பம். அந்த 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அந்த 8வது வசனத்தை வாசிங்க. என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமான்னு சொல்லி பார்க்கல. நம்ம 2 காரியத்தை பார்த்து கொண்டு வரோம். ஒன்று புதிய ஏற்பாட்டுல பேதுரு சிறையிருப்புல இருந்து வந்ததையும், பழைய ஏற்பாட்டுல எலியா தீர்க்கதரிசியை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார்ன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 1 கிங் 19வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து பசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்தான்? ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட்டான். ஒரே ஒரு தடவை ஆண்டவர் கொடுத்த அப்பம் சாப்பிட்டா 40 நாட்கள் ஒரே மலை வரைக்கும் இரவும் பகலும் பிரயாணம் செய்தானாமா. எவ்வளவு பலம், எவ்வளவு பலம்! அது ஆண்டவர் கொடுத்தது, அவனுக்கு கொடுத்தது அப்பம். ஆனா எங்களுக்கு என்ன தந்திருக்கிறார் ஆண்டவர்? வார்த்தை என்ற மன்னாவை தந்திருக்கிறார். அந்த வார்த்தை என்ற மன்னா எங்களுக்குள்ள போகுமா இருந்தா அது அது அதை விட பலமானது, சாதாரண அப்பத்தை விட பலமானது. இந்த இதை புசிப்பவன் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுறவனுக்கு பசி இருக்காது. ஏண்டா இது கடைசி வரையும் எங்களோட கூட வரப்போகுது. இந்த எங்களை பலப்படுத்துறது கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த மன்னா. ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடும் என்னோடும் உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. சூழ்நிலை, முதலாவது சூழ்நிலையில இருந்து எழும்புங்க, விழித்தெழுங்க. நித்திரையில தூங்கிட்டே இருக்க வேணாம், இதுதான் எனக்கு முடிவு என்று சொல்லி தூங்கிடாதீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யற நாள் வரைக்கும் விழித்திருக்க சொல்லி ஆண்டவர் சொல்றார். முதலாவது. 2வது எழுந்திருங்க, எழுந்திருங்க. சூழ்நிலையை விட்டு எழும்பினாத்தான் உங்களோட கையில இருக்கிற இரும்பு சங்கிலிகளை தானே விழுகிற அளவுக்கு ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கார். அதுக்கு நீங்க எழும்பணும். முதல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் சூழ்நிலையை விட்டு எழும்ப சொல்லி சொல்றார். 2வது நடங்க. ஆண்டவர் காட்டுற வழியில ஆண்டவர் இந்த இடத்துல பேதுரு ஆண்டவர் தேவதூதனை அனுப்புறார். தேவதூதனுக்கு பின்னால போறார். நம்ம போக வேண்டிய வழி இயேசு கிறிஸ்துக்கு பின்னால, இயேசு கிறிஸ்துக்கு பின்னால அவர் காட்டின வழியில அவருடைய வார்த்தையை பின்பற்றி கொண்டு நம்ம போவோமா இருந்தா நம்முடைய பாதையில இருக்கக்கூடிய எல்லா இரும்பு கதவுகளும் தானே திறக்க போகுது. இந்த 2025 ஆண்டுல எல்லா தடைகளையும், எல்லா நுகத்தடிகளையும், எல்லா இரும்பு தாழ்பால்களையும் முறிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முன்பதாக போய்கொண்டிருக்கிறார். ஆமென். எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செம்மைப்படுத்துகிற தேவன் எங்களுடைய தேவன். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் எங்கள்கிட்ட கேட்கிறது அதுதான். அடுத்ததாக வார்த்தை என்ற மன்னாவை உட்கொள்ளுங்க. அது போதும் உங்களுக்கு பலம் கொடுக்கிறதுக்கு, இருக்கிற இடத்துல இருந்து எழும்புறதுக்கு அந்த வார்த்தை போதும். சோர்ந்து போய் இன்னைக்கு நாள்ல யாராவது இருப்பீங்களா இருந்தா 2025 ஆண்டுல ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, வார்த்தை என்ற மன்னாவை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆமென். அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க வைக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வார்த்தை எங்களை என்றென்றைக்கும் வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்றைய நாளில் அடுத்த கடைசியாக இந்த சங்கீதம் 71வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க.
சங்கீதம் 71வது வசனம் 20வது வசனம் 71வது அதிகாரம் 20வது வசனம். You who have shown me great and severe troubles shall revive me again and bring me up again from the depths of the earth. தமிழ்ல வாசிங்க. சங்கீதம் 71:20. ஓகே. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியில் பாதாளங்களிலிருந்து ஏறப்பண்ணினீர். ஆமென். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவே. 2025வது ஆண்டு, இது 2024வது ஆண்டுல நாங்க எத்தனை இக்கட்டுக்குள்ளால வேணும்னாலும் போயிருக்கலாம், எத்தனை ஆபத்துகளால போயிருக்கலாம். ஆனால் மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கிறார் ஆண்டவர். புதிய ஆண்டுல, இந்த புதிய வருஷத்துல என்னை மறுபடியும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறார். ஆமென். ஏற பண்ண பல இடங்கள்ல ஆண்டவர் எங்களை என்ன சொல்றது, திராட்சை கொடி போல ஆண்டவர் மேல படர வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் எங்களை படர வைக்கிறார், திராட்சை கொடி போல எங்களை படர வைக்கிறார். அதுக்கு நீர் பாய்ச்சுகிறவர் அவர்தான். அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிற தோட்டக்காரனும் அவர்தான். ஆனா எங்கட வேலை என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை பற்றி கொண்டு மேல போறது. அந்த கொடி அந்த மரத்தை சுற்றி படர்ந்து அப்படி எப்படி போகுமோ, அந்த மதில ஒரு வேலியில நீங்க பாப்பீங்க, வேலியில மதில் ஓரங்கள்ல அந்த கொடி எப்படி ஏறி 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 போகுமோ, அந்த மாதிரி ஆண்டவர் மேல, இயேசு கிறிஸ்து என்ற அந்த கண்மலை மேல நம்ம ஏறி போகிறவர்களாய் அதை பற்றி பிடித்து படர்ந்து போகிறது எங்களுடைய வேலை. ஆனா உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறது, நீர் பாய்ச்சுகிறது, அதை பராமரிக்கிறது, எல்லா வெதர்களையும் பாதுகாக்கிறது, அது ஆண்டவருடைய வேலை. ஆமென், ஆமென். ஆகவே பேதுருடைய சிறை கதவை ஆண்டவர் திறந்தார், இரும்பு சங்கிலிகளை ஆண்டவர் உடைத்தார். அதே போல இன்றைய நாளிலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு எங்களுடைய சிறைகளை திருப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நீங்க எங்களோடு பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா சிறை இருப்புகளையும் திருப்புகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா இரும்பு கதவுகளையும் உடைக்கிறவர் நீங்க ராஜா. வெண்கல தாழ்பால்களை முறிக்கிறவர் நீங்க ஆண்டவரே. நுகத்தடிகளை முறிக்கிறவர் நீங்க ராஜா. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 2024 ஆண்டவரே அப்பா, நாங்க எத்தனை சோகத்தை கடந்திருக்கலாம், எத்தனை சோதனைகளை கடந்திருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலே நாங்கள் நடந்திருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஒரு சேதமும் அணுகாதபடி நீங்க எங்களை 2025க்குள்ள அழைத்து வந்திருக்கிறீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த இடத்திலே உம்முடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக பேர் பேராக ஆண்டவரே உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க இன்றைய நாளிலும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா ஆண்டவரே, அவருடைய தேவைகள் என்ன என்ன என்பதை நீங்கள் அறிகிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவற்றையும் என் தேவன் இந்த ஆண்டிலே நிறைவு ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நிறைவாக்குங்க ஆண்டவரே. அப்பா, அவருடைய தேவைகள் யாவையும் நீங்க சந்தியுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவருடைய வேண்டுதல்கள் யாவற்றுக்கும் என் கர்த்தர் இறங்கி பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் யாவற்றையும் நீர் அறிந்தவர். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தெய்வம் நீங்க தகப்பனே. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா.
உம்முடைய கரங்களை நீட்டி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறதோ என் கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா சிறை கதவுகளை உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எதிராய் ராஜா இந்த ஆண்டில எழும்ப போகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டின் முடிவில் ராஜா கர்த்தாவை திரும்பி பார்க்கும்போது என் தேவன் செய்த காரியங்கள் என்று இவர்கள் உம்மை நன்றியோடு நினைவு கூற உமக்கு சாட்சியாய் நிற்க ஆண்டவரே அப்பா இந்த புதிய ஆண்டில் அநேக அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஒரு விஷயம் எழும்பி நின்று உங்களுடைய இருதயங்களால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நீங்க தந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் சிறை கதவுகளை உடைக்க போகிறதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் இந்த ஆண்டில நீங்க கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இம்மட்டும் காத்து வழி நடத்தின எபினேசர் இந்த புதிய ஆண்டிலும் நீர் எங்களோடு நடக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கண்ணின் மணியை போல நீங்க காக்குறீங்க ராஜா. உம்முடைய நீர் ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகிலே காக்கிறது போல ஆண்டவரே நீங்க எங்களை வைத்து பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் கைகளின் பிரயாசங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கிற